தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 40 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 14, 15ஆம் தேதிகளில் காவிரிப்படுகை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 15ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 4 நாட்களுக்கு சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற சபாநாயகராக ஆயிரம்விளக்கு தொகுதியின் தாவேக எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் ஒருமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். துறையூர் தனி தொகுதி எம்எல்ஏ ரவிசங்கர் துணை சபாநாயகரானார். அவை முன்னவர் செங்கோட்டையன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் புதிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை அவை மரபுப்படி அவரது இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமர வைத்தனர். சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளின் கருத்துக்களுக்கும் சமமாக மதிப்பளிக்கப்படும் என்று முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான வாழ்த்துரையின் போது பேசிய அவர், ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் சட்டமன்றம் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சனாதனத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குரல் கொடுத்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார். ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சியினர் அதிகம் என குறிப்பிட்ட அவர், மக்கள் முக்கியமான செய்தியை சொல்லியுள்ளதாக நம்புகிறேன் எனவும் தெரிவித்தார். முதல்வர் பதவியேற்பு விழாவில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட நிலையில் சட்டமன்றத்தில் அந்த தவறு நடக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் எந்த நிகழ்ச்சியிலும் தமிழ்தாய் வாழ்த்தை 2வது இடத்திற்கு தள்ளிவிடக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரும் முதல்வர் விஜயும் தானும் ஒரே கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு வாழ்த்துரையின் போது பேசிய அவர், முதல்வர் விஜயின் அரசியல் நாகரிகம் சட்டமன்றத்திலும் தொடர வேண்டும் என்பதே தங்கள் எதிர்பார்ப்பு என கூறினார். மக்கள் பிரச்சினைகளை சட்டமன்றத்தில் பேச அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதிய சபாநாயகருக்கு வாழ்த்துரை வழங்கி பேசிய அவர், சபாநாயகர் தராசு போல நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாடு முதல்வர் விஜய் 3 நாள் பயணமாக இம்மாத இறுதியில் டெல்லி செல்கிறார். முதல்வராக பொறுப்பேற்ற பின் அவர் மேற்கொள்ளும் முதல் டெல்லி பயணம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து
தமிழகத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுகிறார். மேலும் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். மாநில உரிமைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பிலிருந்து விவசாயிகளுக்கான 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு உள்ளிட்டோர் தலைமைச் செயலகத்தில் முதல்வரை சந்தித்தனர். அப்போது தேசிய நுகர்வோர் கூட்டுறவு கூட்டமைப்பிலிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை குறித்து ஐயாக்கண்ணு முறையிட்டார். தமிழகத்தில் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை மூட முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். வழிபாட்டுத் தலங்கள் அருகே உள்ள 276 கடைகள், கல்வி நிறுவனங்கள் அருகே உள்ள 186 கடைகள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள 255 கடைகள் என்று மொத்தம் 717 கடைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த அனைத்து கடைகளையும் அடுத்த 2 வார காலத்திற்குள் முழுமையாக மூடுமாறு முதல்வர் ஆணையிட்டுள்ளார். மூடப்படும் டாஸ்மாக் கடை பணியாளர்களுக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலர் தனசேகரன் விடுத்துள்ள அறிக்கையில் 23 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 3500 ஊழியர்கள் தற்போது வேலை இழக்கும் அபாயத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் முதல்வர் விஜய் அவர்கள் இதில் தலையிட்டு வேலை இழக்கும் பணியாளர்களை அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழகத்தில் வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் உள்ள மதுக்கடைகளை மூடும் தமிழக அரசின் முடிவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்றுள்ளது. போதையில்லா தமிழகம் என்ற அரசின் இலக்கை பாராட்டியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன், மதுக்கடைகள் மூடப்படும் அதே பகுதிகளில் இயங்கும் மணமகள் மன்றங்களையும் மூட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலம் என்ற உன்னத இலக்கை நோக்கிய தமிழ்நாட்டின் பயணத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் தொடக்கமாக முதல்வர் விஜயின் நடவடிக்கை அமைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாராட்டியுள்ளார். தமிழகத்தில் 717 மதுக்கடைகள் மூடப்படுவது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். மீதமுள்ள கடைகளையும் படிப்படியாக மூடி முழு மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவோடு கூட்டணி பேசியதாக அக்கட்சி எம்எல்ஏ சி.வி. சண்முகம் அம்பலப்படுத்தியுள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கே பழனிசாமியின் முன்மொழிவு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் அதற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சம்மதிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அக்கட்சி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டு நிற்கிறது. இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக பழனிசாமியை தேர்வு செய்ய 23 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் எஸ்.பி. வேலுமணிக்கு 24 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சி.வி. சண்முகம் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜயின் தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது என்று அதிமுக சட்டமன்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சி எம்எல்ஏ சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னை எம்ஆர்சி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலுக்கு முந்தைய எந்த கூட்டணியிலும் இனி அதிமுக இல்லை என்றும் தெரிவித்தார். அதிமுகவை உடைக்கும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். சி.வி. சண்முகம் உள்ளிட்ட எம்எல்ஏக்களுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவை உடைப்பதாக தங்கள் மீது அவதூறு பரப்பப்படுவதாக கூறினார். தொடர் தோல்விகள் காரணமாக சில கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். சொந்த மாவட்டத்திலேயே வெல்லாதவர்களின் சங்கமம் என்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோரை அதிமுக கடுமையாக விமர்சித்துள்ளது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த வதந்திகளை தூக்கிக் கொண்டு வருவதுதான் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் அமைச்சர் பதவிக்காக தாவைக்கவிடம் மண்டியிடத்தான் ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறீர்களா என்றும் அதிமுக விமர்சித்துள்ளது. அதேபோல சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது.
தாங்களே உண்மையான அதிமுக என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்களான OS மணியன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் எடப்பாடி பழனிசாமியே அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவர் என கூறினர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகவுக்கு எதிராக அதிமுக வாக்களிக்கும் எனவும் தெரிவித்தனர். மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜை அமமுகவில் இருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலர் டிடிவி தினகரன் உத்தரவிட்டுள்ளார். காமராஜ் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி சட்டமன்றத்தில் தாவேகவுக்கு ஆதரவு அளித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். காமராஜ் மன்னார்குடி தொகுதியில் அப்போதைய அமைச்சர் TRV ராஜாவை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு தனி அலுவலராக ஜோதிடர் ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டுள்ளார். 1996, 2002ஆம் ஆண்டு காலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உட்பட அதிமுக தலைவர்களோடு பயணம் செய்த இவர் அதன்பின் டெல்லி சென்றதும் வெற்றிவேல் என்ற இயற்பெயரோடு ரதன் பண்டிட் என்பதை இணைத்துக் கொண்டார். அங்கு பாஜகவின் முக்கிய தலைவர்களான அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சரத்பவார் ஆகியோர் குடும்பத்திற்கு ஜோதிடராக இருந்த இவர் 2020 முதல் விஜயுடன் பயணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. முதல்வர் விஜயின் அரசியல் பிரிவு தனி அலுவலராக ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ், VCK எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில், ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அரசு பதவியில் நியமிக்கப்பட்டதற்கு தமிழக அரசு விளக்கமளிக்க முடியுமா என்று வினவியுள்ளார். மதச்சார்பற்ற அரசில் இது ஏற்கத்தக்கதல்ல என்றும் முதல்வர் விஜய் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் VCK MP ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ராபிஸ் உயிரிழப்புகள் வேகமாக அதிகரித்துள்ளன. இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களிலேயே 2,65,347 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 17 பேர் உயிரிழந்தனர். ராபிஸ் உயிரிழப்புகளின் மாதாந்திர சராசரி கடந்த ஆண்டு 3க்கு குறைவாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 4ஆக அதிகரித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வெறிநாய் கடித்ததில் 2 வயது குழந்தையும் 70 வயது முதியவரும் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டியாங்குப்பம் கிராமத்தில் சாலையில் சென்றவர்களையும் கால்நடைகளையும் குறிவைத்து தாக்கும் இந்த வெறிநாயால் கிராம மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். தகவல் அறிந்து நகராட்சி நிர்வாகம் வெறிநாய்களை பிடிக்கவும், தெருநாய்களுக்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசி போடவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறது. சென்னையில் தெருநாய்கள் தொடர்பான புகார்களை பெற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க ரிப்பன் மாளிகையில் உள்ள மாநகராட்சி தலைமையகத்தில் தனி சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 1913 என்ற கட்டுப்பாட்டு அறை எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கும் போது இந்த மையம் அதனை பெற்று ஆக்ரோஷமான நாய்களை பிடிக்க மண்டல வாகனங்களுக்கு தகவல் தெரிவிக்கும். மேலும் பிடிபடும் ஆக்ரோஷமான நாய்களை தனிமைப்படுத்தி பராமரிக்க மணலி மற்றும் பெருங்குடியில் தலா 250 நாய்கள் கொள்ளளவு கொண்ட புதிய மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கூடலூர் அருகே உள்ள மசனக்குடி பகுதியில் யானை தாக்கியதில் கோயில் பூசாரி ஒருவர் உயிரிழந்தார். மசனக்குடி கல்குவாரி பின்புறம் உள்ள கோயிலில் பூசாரியாக பணியாற்றி வந்த ராஜப்பன் என்பவர் இரவு கோயிலில் இருந்து வீடு திரும்பிய போது யானை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மசனக்குடியில் கடந்த 5 நாட்களில் யானை தாக்கி ஏற்பட்டுள்ள 2வது உயிரிழப்பு இதுவாகும். பிரதமர் நரேந்திர மோடி மே 15 முதல் 20ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது எரிசக்தி ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக முதலீடுகள் தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. ஐரோப்பிய நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயணம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலவரம் என்ன என்பதை பிரதமர் மோடி வெளிப்படையாக கூற வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். முந்தைய காலங்களிலும் போர்க்கால பாதிப்புகளை இந்தியா சந்தித்ததாகவும், ஆனால் இதுபோன்ற கடுமையான அறிவுறுத்தல்களை எந்த பிரதமரும் கூறியது இல்லை என்றும் கெஜ்ரிவால் பேசினார். மக்களுக்கு அறிவுரை கூறும் பிரதமர் அவற்றை அவரோ அவரது அமைச்சர்களோ பின்பற்றுவார்களா என்றும் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் 69 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், 45 நாட்களுக்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பு உள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கமளித்திருக்கிறார்.
டெல்லியில் இந்திய வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர், எந்த ஒரு மாநிலத்திலும் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய போருக்கு முன் தினசரி 35,000 டன்னாக இருந்த சமையல் எரிவாயு உற்பத்தி தற்போது 54,000 டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான பிரதமரின் அறிவுரையை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தங்கத்தை உள்நாட்டிலிருந்தே திரட்டுதல் உள்ளிட்ட வழிகளில் அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று அகில இந்திய நகை வணிகர்கள் கூட்டமைப்பு யோசனை தெரிவித்துள்ளது. மேற்காசிய போரால் நாட்டின் அந்நிய செலாவணி பிரச்சினையை நாடு சந்தித்து வரும் நிலையில் தங்கம் வாங்குவதை ஓராண்டுக்கு தள்ளி போட வேண்டும் என பிரதமர் மோடி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் இந்தியாவில் தங்க நகை வியாபாரம் வெகுவாக பாதிக்கும் என நகை வணிகர்கள் அஞ்சுகின்றனர். இந்நிலையில் நாட்டுக்குள் ஏற்கனவே உள்ள தங்கத்தை திரட்டி வணிகம் மேற்கொள்ளுதல், தங்கம் மறுசுழற்சி உள்ளிட்ட வழிகளில் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என நகை வணிகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தங்கம் வாங்க வேண்டாம் என்பது அத்தொழிலை சார்ந்துள்ள 3.5 கோடி பேரை பாதிக்கும் என்றும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. நாடெங்கும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக வெளியான புகார் எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதியவர்கள் எழுதிய கட்டணம் திரும்ப தரப்படும் என்றும் புதிய தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. மே 3ஆம் தேதி நீட் தேர்வு தொடங்க சில மணி நேரங்கள் முன்னதாக கையால் கேள்விகள் எழுதப்பட்ட மாதிரி வினாத்தாள் வாட்ஸ்அப் மூலம் பரவியது. இது பல ஆயிரம் ரூபாய் வரை விலை கொடுத்து வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிலிருந்து 120 கேள்விகள் வினாத்தாளிலும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த வினாத்தாள் கசிவு ராஜஸ்தானில் இருந்துதான் தொடங்கியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகார்கள் இருந்தாலும் தற்போதுதான் அது முதன்முறையாக ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு என்பது ஏலம் போல மாறிவிட்டதாக காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பல லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் சந்தையில் விலைக்கு விற்கப்படும் நிலை ஏற்பட்டுவிட்டதாக விமர்சித்து வந்த அவர் சமூக தளத்தில் இதுபோன்று பதிவிட்டிருக்கிறார். நீட் தேர்வில் இதற்கு முன் 89 முறை வினாத்தாள் கசிந்துள்ளதாகவும் 49 முறை மறுதேர்வு நடத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதற்கு நிரந்தர முடிவு கட்ட அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக 2ஆம் முறையாக ஹிமந்த பிஸ்வா சர்மா பதவியேற்றுக் கொண்டார். கவுஹாத்தியில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கு ஆளுநர் லட்சுமண் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முதலமைச்சர்கள் யோகி ஆதித்யநாத், சுவேந்து அதிகாரி, சாம்ராட் சௌத்ரி, ரேகா குப்தா, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அசாம் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் 102இல் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவின் முதல்வராக பதவி வகித்த பினராயி விஜயன் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து பதவியிலிருந்து விலகியதால் திருவனந்தபுரத்தில் வாடகை வீட்டிற்கு குடிபெயர்ந்துள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை தற்காலிக முதல்வராக தொடரும் அவர் தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்துவிட்டு பேக்கரி சந்திப்பு பகுதியில் உள்ள வீட்டிற்கு மாறியுள்ளார். முன்னதாக அவர் கட்சி குடியிருப்பிற்கு மாறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வாடகை இல்லத்தை தேர்வு செய்துள்ளார். கேரளாவில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கவுள்ள காங்கிரஸ் கட்சி முதல்வர் யார் என்று தேர்வு செய்வதில் இழுபறி நிலவுகிறது. எனவே மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்வதும் தாமதமாகிறது. ஒருவேளை பினராயி விஜயன் எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்பட்டால் அவருக்கு அந்த பதவிக்கான அரசு குடியிருப்பு வழங்கப்படும்.